வெல்கம் டு இல்லத்தரசி டிஎன்பிஎஸ்சி. நான் உங்கள் பவி. யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி இந்த மாதிரி எக்ஸாம் வரட்டாலும் சரி, ஸ்கூல் காலேஜ் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, படிக்கும்போது இந்த 10 விஷயத்தை ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும், சீக்கிரமே உங்கள் கோலை அச்சீவ் பண்ணலாம். வாங்க என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வரி பார்த்தலாமா? எல்லா கேள்விகளுக்கும் ஒரே பதில், உன் செயல் மட்டும். அதாவது 1000 பேர் 1000 கேள்வி கேட்கலாம், ஆனால் நம்மளோட பதில் ஒன்றா மட்டும்தான் இருக்கணும். அது நம்ம செயலாக மட்டும்தான் இருக்கணும். ஒருத்தவங்க இன்னும் வேலைக்கு போகலையா அப்படின்னு கேட்பாங்க. இன்னொருத்தவங்க வீட்டில் சும்மா தான் இருக்கியான்னு கேட்பாங்க. இன்னொருத்தவங்க 10,000 தான் இன்னும் சம்பளம் வாங்குறியா அப்படின்னு கேட்பாங்க. கேள்விகள் 1000 இருக்கலாங்க. இனிமேல் அவங்கக்கிட்ட வாயால் பதில் சொல்லாதீங்க. சிரிச்சுக்கிட்டே மௌனமாக கடந்து வந்துடுங்க. நம்மளோட பதில் அவங்களுக்கு எப்படி இருக்கணும்னா செயலாக மட்டும்தான் இருக்கணும். வாங்க அந்த 10 வழிகள் என்னென்னு பார்த்துருவோம். முதல், தெளிவாக புரிந்து படிக்கணும். என்ன படித்தாலும் தெளிவாக புரிஞ்சு படிங்க. ரெண்டாவது, ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப பார்த்தா தான் நம்மளுக்கு மனசில் ஏறுன்ற மாதிரி திரும்ப திரும்ப படித்து பார்த்தா தான் நம்ம படித்ததும் மனசில் நிற்கும். மூணாவது, நேரத்தை வீணாக்குறோமா இல்லை பயன்படுத்துகிறோமான்னு யோசிச்சு பாருங்கள். மோஸ்ட்லி பயன்படுத்த மாட்டோம், வீணாக தான் ஆக்குவோம். நேரத்தை என்றைக்குமே வீணாக்காமல் பயன்படுத்த பாருங்கள். நான்காவது, அனைத்து பாடத்திற்கும் சம அளவு சம நேரம் கொடுத்து படிங்க. அதுதான் உங்களை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகும். அஞ்சாவது, ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10 மணி நேரம் படிக்கலாம். ஆனால் 10 மணி நேரம் தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு கிடைக்கிற 3 மணி நேரம், 2 மணி நேரம், இல்லை 5 மணி நேரம். சில பேர் வீட்டில் இருந்து படிப்பீங்க, சில பேர் வேலைக்கு போயிட்டு வந்து படிப்பீங்க. அதனால் அவரவர்களுக்கு கிடைக்கும் நேரத்தை சரி பங்காக 3 சப்ஜெக்ட்டுக்குமே பிரித்து நேரத்தை ஒதுக்கி படிங்க. அது பெனிஃபிட்டாக இருக்கும். ஆறாவது, அடிக்கடி தேர்வு எழுதி பார்க்கணும். அது சின்ன டெஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை பெரிய எக்ஸாமாக கூட இருக்கலாம். நம்ம தேர்வு எழுதி பார்த்தா மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போவோம். ஏழாவது, வினாக்களை முழுமையாக படித்துவிட்டு விடையளிக்கணும். அது கேள்விகளை முழுமையாக படித்துவிட்டு விடையளித்தா மட்டும்தான் நம்மளால் அது சூஸ் த கரெக்ட் ஆன்சரில் அது கரெக்டாக ராங்கான்னு தெரியாமல் நம்ம என்ன பண்ணிவிடுவோன்னா மாற்றி போட்டுருவோம் பதட்டத்தில். அதனால் ஒரு கேள்வியை முழுமையாக படித்து விட்டு நிதானமாக விடையளிங்க. எட்டாவது, பாடத்திட்டத்தின் வழியில் படிக்க வேணும். சிலபஸ் எங்கெங்கே கவர் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு படிக்கணும். ஒன்பதாவது, புத்தகத்தின் வழி படிக்க வேணும். இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 படிக்கிறீங்கன்னா புத்தகத்தில் 6 to 12 வரைக்கும் அப்படின்னு சொல்லி கவர் பண்ணி படிக்கணும். 10வது, அனைத்தையும் நம்பிக்கையோடு எதிர்கொள், வாழ்க்கை வசமாகும். நம்மளோட வாழ்க்கை வசந்தமாக மாறணுன்னா நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் எவ்ரிதிங் நம்பிக்கையோடு எதிர்கொள்ளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.